ஹலோ வெல்கம் மீடியா கத்துக்குட்டீஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 5 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, இருபரிமாண பகுமுறை வடிவேலுங்கிற சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பயிற்சி 5.2 எக்ஸசைஸ் 5.2ல் 4th சம் பார்க்கலாம். 4th ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். நமக்கு என்ன சம்ங்கிறத புரிஞ்சுக்குவோம். பரவளையத்தின் முனை, குவியம், இயக்குவரை சமன்பாடு மற்றும் செவ்வகலத்தின் நீளம் காண்க. ஃபைண்ட் தி வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ்டிக்ஸ் அண்ட் லென்த் ஆஃப் லாட்டஸ் ரெக்டம். என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? பாராபோலா ஈக்குவேஷன் y² = 16x. இதுதான் வந்து பரவளையத்தின் சமன்பாடு. ஸோ இதிலிருந்து வந்து பரவளையத்தோட முனை என்ன, குவியம் என்ன, டைரக்ட்ரிஸ்டிக்ஸ், இயக்குவரை என்ன, எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாராபோலா வந்து எந்த பக்கம் திறந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து ஒவ்வொரு ஈக்குவேஷனோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமே நமக்கு 4 டைப் ஆஃப் பாராபோலா, 4 பக்கம் தான் திறந்திருக்குது. ஸோ இது வந்து எந்த பாராபோலாவாக இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஈக்குவேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க, y² லெஃப்ட் சைடு வந்துருச்சு. அப்போ y² வந்து 2 பாசிபிலிட்டி ஈக்குவேஷன் தான். என்ன இருக்குது? y² = 4ax வந்து ஒரு பாசிபிலிட்டி, தென் y² = -4ax அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டி. ஸோ நமக்கு இங்கே மைனஸ் இருக்கா? இல்லை. ஸோ ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ y² = 4axங்கிறது தான் கரெக்டான பரவளையத்தின் சமன்பாடு. ஸோ இதோட நம்ம இதை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணால் அப்போ இந்த y² = 4axங்கிறது என்ன பாராபோலா? ரைட் சைடு ஓப்பன் ஆகிருக்க பாராபோலா. அண்ட் அதோட வேர்டெக்ஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0,0. கரெக்டுங்களா? ஸோ வேர்டெக்ஸ் வந்து வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா HK பேராமீட்டர் வந்து ஆட் ஆகி வந்து வந்திருக்கும். y-k, அதாவது y-1, x-6 அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்திருக்கும். பட் இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே வந்து முனை வந்து 0,0 தான். சரிங்களா? அண்ட் ரைட் சைடு ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதிலேருந்து நமக்கு வந்து குவியத்துக்கு, இயக்குவரைக்கு, செவ்வகலத்தோட நீளத்துக்கெல்லாம் ஃபார்முலா இருக்குது தனித்தனியாக. ஸோ அந்த ஃபார்முலாலாம் ஒன்று போட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஓவரால் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த சம்முக்கு நம்ம வந்து சொல்யூஷன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது 12th மேத்தமெட்டிக்ஸ் வரலன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? பரவளையம் வந்து எதோட கம்பேர் பண்ண போகிறோம்? இதோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ y² = 16x. ஸோ y² = 4ax உடன் ஒப்பிட. கம்பேர் வித் y² = 4ax. சரிங்களா? ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது? 4a வேல்யூ என்னங்கிறது தெரியும். ஸோ y² இருக்க வேண்டியத்தில் y² இருக்குது, x இருக்க வேண்டியத்தில் x இருக்குது. ஸோ 4a = நமக்கு என்ன கிடைக்கும்? 16 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ 4aக்கு பதிலாக 16 இருக்கா? ஸோ a = 16/4. ஸோ 4 16. a வேல்யூ நமக்கு 4 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு ஏ வந்து தெரிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ நமக்கு வந்து பரவளையம் வந்து எந்த பக்கம் திறந்திருக்குன்னு தெரிஞ்சு சொல்லிட்டு நம்ம வந்து வலப்புறம் திறந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பரவளையம் வலப்புறம் திறப்புடையது. பாராபோலா ஓப்பன் ஆன் ரைட் சைடு. அவ்வளோதான். நம்ம வந்து பரவளையம் வந்து ரைட் சைடு ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரைட் சைடு ஓப்பன் ஆகிருக்க பாராபோலா, தென் அதோட முனை வந்து நமக்கு தெரியும். ஏன்னா இங்கே வந்து HK பேராமீட்டர் இல்லாதனால முனை வந்து 0,0. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து முனை எழுத போகிறோம். வேர்டெக்ஸ் பாயிண்ட் முனை. வேர்டெக்ஸ் என்ன? 0,0. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? குவியம். ஃபோக்கஸ். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஓப்பன் ஆகிருக்க பரபோலாக்கு வந்து நம்ம a,0 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ a,0ங்கிறப்ப இங்கே ஏயோட வேல்யூ 4. ஸோ 4,0 அவ்வளோதான். இட் இஸ் ஈக்குவல் டு 4,0. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இயக்குவரை. இயக்குவரையோட சமன்பாடு டைரக்ட்ரிக்ஸ். ஓகே, டைரக்ட்ரிக்ஸ். அதுக்கு என்ன ஃபார்முலா? x + a = 0. இதுதான் வலப்புறம் ஓப்பன் ஆகிருக்கிற பரவளையத்தோட சமன்பாடு, டைரக்ட்ரிக்ஸ் சமன்பாடு. அப்போ எக்ஸுங்கிறது நமக்கு என்ன? x தான். தென் ஏயோட வேல்யூ தெரியும் 4 = 0. இதுதான் பரவளையத்தின் சமன்பாடு, சாரி இயக்குவரையின் சமன்பாடு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? செவ்வகல நீளம் கேட்டிருக்காங்க. ஸோ செவ்வகல நீளம். செவ்வகலத்தோட நீளம் என்ன? லென்த் ஆஃப் லாட்டஸ் ரெக்டம் 4a தான் அதோட ஃபார்முலாவே. எந்த செவ்வகலமாக இருந்தாலும் சரி, எந்த லாட்டஸ் ரெக்டமாக இருந்தாலும் சரி, எந்த டைப் ஆஃப் பாராபோலாவுக்கும் அதோட ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா 4a. ஸோ தட் இம்ப்ளைஸ் 4 × 4 நமக்கு வந்து 16. அவ்வளோதான். இவ்வளோதான் ஆன்சர்.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எந்த டைப் ஆஃப் பேரபோலா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாலே முடிஞ்சுது. ஸோ அதுலேருந்து நம்ம எல்லா வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தென் ஏயை கண்டுபிடிச்சாலே நம்ம இந்த எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது 12th மேத்தமெட்டிக்ஸ் சொல்லணும் அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.